சைன்யம் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பசவுள்ள மாமனார்ட்டு தான் பொண்ணு எடுக்கணும். ஆமா, இவ எல்லாரும் விவரம் தெரியாம பேசுறேன் மக்கி மாதிரி. ஆமா, என்கிட்ட ஒரு பையன் புரட்டிய நான் 7 இடத்துல பொண்ணு எடுக்கணும் மக்கா பேசுறேன். நல்ல வசதி உள்ள இடத்துல பொண்ணு 7 இடத்துல. நாளைக்கு நீ பிஸ்னஸ் பண்ணுற உனக்கு பணம் வேணும்னா மாமனாருக்கு போன போட்டால் டேபிளுக்கு 5 லட்சம் வரும். பக்கத்து வீட்டுக்காரண்ட போட்டால் வருமா? யோசனை பண்ணிட்டு அதுதான் மிதிலையில் நிறைய சைனியம் ஜாஸ்தின்னா அங்கே பொண்ணு எடுத்தான். இவன் போய் மிதிலையில் போய் ஜனகனை ஜெயிக்கணும். இவன் அவ்வளோ பேர் சேர்ந்து 10 தடவை 20 பேர் நச்சுட்டு போகும். கைது பண்ணி கிராமத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சுப்போம். உண்டா இல்லையா? கொஞ்சம் யோசிக்க வேணாமோ? சார் இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ சொன்னேன் பாருங்க, ஒரு திருக்குறளை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சு கற்றாரும் கற்றார் எனப்படுபவர். கற்றார் முதலிலே நாம் எதை கற்றோம் என்பதை உணரணும். ஒவ்வொருவரும் முதல்ல கற்கிறதுக்கு உணரணும், இதை படிக்கிறதுக்கும் உணரணும். இதை நாம் எப்படி படித்து புரிந்து கொண்டோம்னு உணரணும். சும்மா ராமாயணம் சும்மா படிச்சுட்டு இருக்கோமா? நம்ம வியாக்கியானத்தோட படிக்கணும். இல்லைன்னா பத்தி வச்சனம் சொல்லுவா, என்னடா ராமாயணம் படிச்ச கேட்ட செய்த கிராமம் சித்தப்பா அந்த கதையை சொல்றாங்க. என்னடா ராமாயணம் படிச்சா அப்படின்னு சொன்னா அப்பவே ஒரு சமாச்சாரம் சொல்றான். என்ன என்ன தெரிந்து கொண்டோம்னு தெரியாமலே ஒரு இடத்துக்கு போறது. அப்ப கல்வியில எதை படிச்சோம்? சரி, இவ்வளவு சொல்றாங்க. அயோத்தியில இருக்கிற சைன்யம் எவ்வளவு? அயோத்தியை பத்தி தெரிஞ்சு வச்சுதான் பேசுறானா இல்ல மிதிலையை பற்றி தெரிஞ்சு வச்சுதான் பேசுறானா? ஒரு யோசிக்க வேணாமோ? நாம ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம ஒரு இடத்தை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு அந்த இடம் இப்படி இந்த இடம் இப்படி நாம ஜெயிச்சிருவோம் நாம இப்படி இருப்போம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம எதையுமே சொல்ல முடியாது. இப்ப இவ்வளவு பெரிய பரந்த ஊரா இருக்கு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். நாம திருநெல்வேலி பெரிய பெரிய ஊர்களா நம்ம பார்க்கிறோம். திருச்சி, மெட்ராஸ். ஒரு குக்கிராமத்துக்கு போனோம்னா சகல வசதியும் இருக்கும். நாம நினைச்சிட்டு போய் இது கிராமம், நாம என்ன நினைச்சிட்டு போய் இது கிராமம், பக்கா கிராமம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நான் இது மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். இங்க என்ன கோயம்புத்தூர் இல்லை, கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு நடுவு சுருமையா இருக்கும். ஆமா, அங்கேருந்து 1 மணி நேரம் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல, இந்த பக்கம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். பெரிய இடத்துக்கு போறோம், சக்கல வசதி. அப்புறம் அந்தூர்ல இருக்கிறவங்க எப்படி டவுனுக்கு வரணும்? அங்கேருந்து வந்துட்டு வேணா போவானே தவிர அங்க வரணும் அந்த கிராமத்தை விட்டு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் அங்க இருக்கா இவன் இங்க இருக்கான். அதுவும் இப்போ இந்த காலத்துல நம்ம ஒண்ணுமே சொல்லவே முடியாது. இந்த ஃபோனும் இந்த டிவியும் இந்த கிரைண்டரும் மிக்சியும் இந்த ஃப்ரிட்ஜும் இல்லாத இடம் கிடையாது இன்னைக்கு. அப்புறம் இன்னொன்று பள்ளிக்கூடம் இல்லாத இடம் கிடையாது. ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொன்னா அங்கேருந்து பஸ் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வருது. நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் 96 முதல்ல மணச்சூர் போனேன். அப்பதான் இந்த அக்ராத்துக்கு போறேன். நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வருஷம் முன்னால ஒரு நாளைக்கு விடிய காலம் நான் ஏதோ பால் வாங்கறதுக்கு போனேன். பசுப்பால் கறந்த பால் வாங்கறதுக்கு போனேன். பக்கத்து கிராமத்துல இருந்துலாம் பஸ்ல வந்து சருன்னு எப்போ படிக்காலம் 6 மணிக்கு ஸ்கூல் குழந்தைகள் வந்து இறங்குறேன். அது யூனிஃபார்ம் போட்டுட்டு எங்க இப்படி வரலாம் அப்படின்னா அப்படின்னு அங்கே ஒரு வாத்தியார்கிட்ட டியூஷன் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறேன். 6 8 டியூஷன். அந்த குழந்தைகள் பாருங்க டப்பாலெல்லாம் கட்டி வரும்.
6:15 இங்கே மனசுக்கு வரணும்னா அப்பா ஊரில் 5:30 பஸ்ஸில் ஏறணும். அவன் அம்மா 4 பேர் இருந்திருக்கணும். பொட்டியும் பண்ணி கொடுக்கணும். இப்போ கிராமம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு எடுத்து அவன் நீ என்ன கிடைக்கல, நீ என்னன்னு சொல்லுவ, நீ நாம கணக்கு தவளை மாதிரி உட்காந்து நம்ம ஊர் தான் வசதி, நம்ம இடம் தான் வசதி. அவன் கிராமத்தில் இருக்கிற பையனும் படிச்சுட்டு தானே வரணும் தானே சொல்கிறோம். யார் படிக்கல, எல்லாரும் தானே படிச்சுட்டு வரணும்னு சொல்கிறோம். இப்போ அவன் ராமனை சொல்கிறான், அயோத்தி போய் பரதனை ஜெயிப்பேன், பரதனை கொண்டு விடுவேங்கிறான். பரதனை கொண்டு விட முடியுமா? இல்லை இங்கே உட்காந்து இடத்துலேயே கனவு வேண்டும். இங்கே உட்காந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நீ அடுத்தாப்புல என்ன பண்ண போகிறோம், முதல் மந்திரிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இன்னொருத்தனை கேட்டால் என்ன, இந்த ஜனாதிபதி போஸ்ட்டு ஜூலை மாதத்தோட தீர்வு வரலாம், அடுத்த நான் தான் அப்ளிகேஷன் பண்ணேன் அவ்வளோ சொல்லணும். ஜனாதிபதியாக யோசனை பண்ண எல்லாருக்கும் ஆசை. இந்த இங்கேருந்து அவன் கிராமத்தில் சொல்லுவோம், ஆசைகளுக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, கழிதல் வைக்கணும். அது இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம், நடைமுறையில முடியாத பேசப்படாது. பாருங்க, வெள்ள நீர் மிதிலையோரை வேறறுத்து எளிதின் எய்தி கொள்வேன் நின்னுயிரும் என அறிந்திரு. சரி, இவளையும் நான் கொண்டு விடுவேன்னு சொல்றேன், அவளெல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இவளை கொள்ளணுமா? இப்பவே கொல்ல வேண்டியதானே என்னோட கேள்வி. நான் போய் அயோத்தி சென்று பரதனை கொண்டுவிட்டு நான் மிதிலை சென்று ஜனகனை ஜெயிச்சு விட்டு எல்லாரையும் வேறு அனுப்பலாம், பரம்பரையில இல்லாம பண்ணுவோம். பண்ணிட்டு நான் இங்க உன்னை கொன்று விடுவேன். அவளெல்லாம் கொண்டுட்டு எதுக்கு இவன்ட்ட வரணும்? இவளை இப்பவே கொல்ல வேண்டியதானே? அப்போ இதெல்லாம் பயமுறுத்துறது. இதுக்கு யாரும் பயப்படுற மாதிரி நீங்க எந்த காலத்திலையும் ஒன்று வச்சு, தர்ம நெறியில் இருப்பவர்கள் பயப்பட மாட்டார்கள். உயிர் எடுக்கிறேன் உடம்பு எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டக்கே நெருங்க முடியாது. அவன் எடுக்க மாட்டானே, ஏன்னா அவன் தான் இவளை அடையணும்னு இருக்கான, எப்படி உயிர் எடுப்பான்? அங்கதான் பகவான் ஒரு நான் வச்சிருக்கேன், இவனுக்கு இதை செய்யப்படாதுங்கிறாங்க வச்சிருக்கான். பாருங்க, அடுத்தாப்புல சொல்றான், ஈது உரைத்தது அழன்று பொங்கி எரிகதிர்வானை நோக்கி தீது உயிருக்கு இழைக்கும் நாளும் திங்கள் ஓர் 2 செய்தது. ஆதலின் பின்னை நீயே அறிந்தவாறு அருதி என்ன போதறி கண்ணினாடைய அகத்து வைத்து உறப்பில் போனான். அவளை ஹிருதயத்தில் வச்சுட்டு போனான். அஞ்சி வித்தானும் ஒன்றால் அறிவுற தேற்றியானும் வஞ்சியின் செவ்வியானை வரித்து என்பால் வருவீரென்று நஞ்சு உமக்கு ஆவன் என்ன நகையிலா முகத்து பேழ்வாய் வெஞ்சினத்தை அரைக்குமாறு வேறு வேறு உணர்த்தி போனான். ராட்சசிகளை பார்த்து, இவளை நீங்கள் என்வசப்படுத்துங்கள், இல்லையே உங்களுக்கும் கஷ்டம்தான். பாருங்க, இந்த பொல்லாதவனோட சேர்ந்திருந்தா கஷ்டம். மணி பூச்சி நீங்க ஒரு 5 நிமிஷம் நிறுத்து. ரொம்ப கரம்புதான் மழையும் கடைசியில 2 நாளா இல்லையே. ஈசல் இல்லை, ஒரு பூச்சி பிரம்மாவை தான் கேட்கணும். இதுவே போகாம எண்ணத்தலாம படைச்சு இருக்கிறோம் பிராண்ட வாங்கி அவனை மாதிரி படைச்ச எல்லாமே தாங்க முடியல. இதெல்லாம் படைச்சு தொலைச்சு பிரம்மாவா போடணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி பூச்சி எல்லாம் படைச்சு இருக்கிறவன் பிராண்ட வாங்கிட்டு எல்லாரும் திட்டி சொல்லணும். அவன் பிரம்மாவை பத்தி சொன்னான். சீதைக்கு அழக படிச்சா சீதைக்கு கருணை உள்ளத்தை படிக்கல. கருணை உள்ள நல்லா படிச்சிருக்கான். இவன்ட்ட கருணையா இல்லை. இவன்ட்ட இப்படி கருணையா இருப்பா? ராமர்கிட்ட கருணையா இருக்கிறவன் நம்மள்கிட்ட தாயாருங்கிற கோணத்துல கருணையா இருப்பா.
இவன் வந்து என்கிட்ட கருணையாருன்னா எப்படி நாம் கருணையாக இருக்கையில் சற்று யோசிக்க வேண்டும். அவன் இப்ப என்ன பண்றான்? ராட்சசிகளை பார்த்து சொல்றான், நீங்கள் இவளை என்வசப்படுத்தவில்லை எனில் உங்களுக்கும் நஞ்சு போல் வந்து விடுவேன். இவளை என்வசப்படுத்துங்கள். நீங்கள் என்வசப்படுத்தவில்லை எனில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் என்று சொல்றார். அப்போ இவளை அடைவதற்கு என்ன செய்வது? எப்படியேனும் சரி, ஒரே ஒரு கருத்து, ராமனை நேரம் ஜெயிக்க போய் துப்புள்ள ராமலட்சுமணால ஜெயிக்க முடியாம மான அனுப்பிச்சுட்டு பிரிச்சு தூக்கின்னு வந்தா பரதனை சத்ருகனை போய் ஜெயிப்பேன், ஜனகனை ஜெயிப்பேங்கிறானே, அது எப்படி சொல்லணும்? நாங்க பரதனையும் ஜனகனையும் ஜெயிச்சு என்ன புண்ணியம்? இல்ல ஜெயிக்கத்தான் முடியுமா? முதல்ல ராமலட்சுமணால ஜெயிக்கிறத விட்டுட்டு ராமலட்சுமணால அப்ப பாருங்க. இவன் இப்ப நான் இன்னைக்கு ஒரு திருக்குறள் எடுத்தேன், அதுதான் இப்ப திருப்பி விளக்கத்துக்கு வர. கற்றாரும் கற்றார் எனப்படுபவர் கற்றாரும் கற்ற செல்ல சொல்வார். படிச்சவனுக்கு நிற்கணும், படிச்ச விஷயம் தான் பேசுவான், காமத்துவத்தை பேச மாட்டான். ஒருத்தர் நாம நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா தர்மத்தை தான் பேசணும், வேற விஷயங்கள் பேசக்கூடாது. வேற விஷயங்களை நாம் பேசினாலே கல்வி கற்காதவன் மூர்க்கன். காமத்தை போய் பேசக்கூடாது. பேசக்கூடாத விஷயம் எதுன்னா இந்த சமுதாயத்திலே காமமான விஷயத்தை பேசக்கூடாது. இதுல என்ன வேடிக்கை என்றால், அந்த விஷயத்தை தர்ம பத்தினியிடம் கூட பேசக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் வச்சு. ஏகாந்தமா இருக்கிற போது வேறு யாரும் பக்கத்திலே இல்லை என்று சொன்ன பொழுது பக்கத்திலே இருக்கிற தர்ம பத்தினியிடம் கூட இம்மாதிரியான விஷயங்களை பேசவே கூடாது. இது அப்படி நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை போய் சீதா பிராட்டியை பார்த்து என்னை நீ அடை, அதுக்கு நான் உனக்கு குபேரப்பட்டினத்தை தலைவியாக்குகிறேன். அவை ஜனகன் மகள் மகாலட்சுமி ஹிரண்யவர். நாம் ஹரிணி வேதம் சொல்றது. மகாலட்சுமி ஹிரண்யம்னா தங்கம், அவதான் மகாலட்சுமி. அவளை போய் குபேரனுக்கே தலைவி அவதான். நான் பலமுறை சொல்லிக்கிறேன், குபேர ஐஸ்வர்யமே கூடாது. ஆமா, அவனுக்கு கண் சரியில்லாதவன், ஏகம் சரியில்லாதவன், அதனால குபேர ஐஸ்வர்யமே வரக்கூடாது. லட்சுமி கட்டாட்சம் வரணும்னு வேண்டும். அதுதான் நமக்கு எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய. லட்சுமி கட்டாட்சம்னா என்ன அர்த்தம்? நமக்கு உடம்பு சௌக்கியம் இருக்கும், ஆத்ம சௌக்கியம் இருக்கும், கல்வியை கொடுப்பாள். நீங்க சரஸ்வதி கொடுப்பாள்னு நினைச்சிருக்க கிடையாது. லட்சுமி கட்டாட்சம் வந்துன்னா நம்ம டேர்ம் கட்டணுங்க குழந்தைக்கு. அதுக்கு வந்துடும். மணி லைட்டாக வேணா போடும், அப்புறம் உனக்கு கேட்பதுக்கு வேற தெரியும். எனக்கு வேற வேணும், புஸ்தகம் பார்க்கணும். கோயிலன் அரக்கன் பின்னே பொங்கு அரா நுங்கிஸ்கா கான்ற தூயவன் மதியம் ஒத்த தோகையை தொடர்ந்து சுற்றி தீயவள் அரக்கியர்கள் தெளித்து இழித்து உரப்பி சித்தை மேயின வண்ணம் எல்லாம் விளம்புவான் உடன்று மிக்கார். ராட்சசிகள் சொல்லப்படுறான், நீ அவனை மறந்து அப்படின்னு. அவன் ராமான்னு உட்காந்துட்டான். முன்முன் நின்றான், முன்ன வந்து நிற்கிறான் எல்லாரும். கண் கனல் சிந்த முடுகுற்றான். கண் கனல் கோப பார்வை. மின்மின் எனும் குலமும் வேலும் மிசை ஓச்சி கொல்மின் கொல்மின் கொன்று குறைத்து குடர் ஆற தின்மின் தின்மின் என்று தெளித்தார் சிலர்.
சில ராட்சசிகள் உன்னை கொன்று விடுவோம், கொன்று தின்று விடுவோம் அப்படின்னு சீதா பிராட்டியை மிரட்டுகிறார். வையம் தந்தான் நான்முகன், இந்த உலகத்தையே படைச்சார் பிரம்மா. நான்முகன் மைந்தன் மகன் மைந்தன் ஐயன் வேதம் 1000 வல்லான் அறிவாளன் மெய்யன்பு அன்பால் வைத்துள்ளதால் வினை வென்றோம் செய்யும் உண்மை யாது கொள் என்றால் சிறலாம். சில பேர் சொல்றான், அவன் யாருன்னு நினைச்ச நீ? பிரம்மாவோட பையனோட 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 பையன். நீ அவனை கல்யாணம் பண்ண. வேதம் படித்தவன், நல்ல படித்தவன். இப்போ என்ன இவளுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னா அதான் பெரிய சந்தேகம். இப்போ யாராவது மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னால் போய் சொல்லணும், இப்படி ஒருத்தா இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போன்னு சொல்லணும். ஏற்கனவே மண்டோதரி கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் பொண்ணையும் கொடுக்க இஷ்டமாக அது ஒன்று இருக்குது. அவன் கேட்பாங்க பாருங்க, இது ஆறு கேட்டேன். பிரம்மாவோட வாழ்க்கையில் தெரியலையே. அந்த பிரம்மாவை பெற்றதே நாராயணன், நாராயணனோட பையன். நாராயணன் தான் ராமனா வந்திருக்கேன். வேலைக்கு அந்த கதை தெரியல பச்சனை அவன் மிரட்டா. அவன் பாருங்க, வேதம் வேதம் 1000 வல்லான் அறிவான் மிகுப்படுத்தது. வேதம் இருக்கிறதே 4 தான். வேதம் 1000 வந்தான். என்ன எவ்வளோ படிச்சிருக்க போகிறான்? 30,000 வருஷம் படித்த பரத்வாஜ மகிழ்ச்சியே வேதத்தை கற்றது கைமண் அளவுங்க. இவன் என்ன அப்படி பெருசாக படிச்சுட்டான்? பரத்வாஜரை விட படிச்சுட்டானா? அவ ராட்சசிலாம் பெருமையை சொல்றான். வேதம் 1000 வல்லான் அறிவாளன். அறிவாளன் அதைத்தான் இந்த நேரம் இன்னைக்கு அந்த திருக்குறள் எடுத்தேன். கற்றாரு கற்றார் அறிவாளன். யார் அறிவுள்ளவன்? பிறருக்கு ஹிம்சை கொடுப்பவனை அறிவாளன் என்று சொல்ல இயலுமா? நாம் யாராவது இன்னொருத்தருக்கு சொல்ல கொடுக்கிறான்னா என்ன சொல்லுவோம்? அறிவு கற்றவன் என்று தானே சொல்லுவோம். மூடன் மூர்க்கன் முட்டாளி என்று தானே சொல்லுவோம். யாராவது ஒரு நல்ல அறிவாளிங்க இப்பதாங்க 2 பேரும் அடிச்சுட்டு வர அப்படி போங்க. சார் இவர் நல்ல அறிவாளி சார். அங்க எஸ்எஸ் காலனியில் ஒரு பொம்பளையோட இருக்கு, இங்கே ஒரு பொம்பளையோட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை போய் அறிவாளி சொல்லுவாங்க. இவர் நல்ல அறிவாளி சார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தினம் சீட்டாடுவார். அவரை போய் அறிவாளி யாராவது அறிமுகம் பண்ணி வைப்பாங்க சமுதாயத்தில். சார் இவர் பெரிய புலவர், தமிழில் விற்பனர், சமஸ்கிருதத்தில் மேலே, சங்கீதத்தில் மேலே. சார் இவர் வந்து நல்ல ஜவுளி வியாபாரம் பண்ணுறார் சார். அறிவாளி சொல்ல. இவர் பெரிய காய்கறி கடை வச்சிருக்கார். நல்ல அறிவுபூர்வமாக வியாபாரம் பண்ணுறார். இந்த பையன் இப்போ படிச்சுட்டு இருக்கான், ஐஏஎஸ் படிக்கிறான். இந்த பையன் பிஇ படிக்கிறான். இவர் வந்து விஞ்ஞானத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்கார். அப்புறம் இவர் இந்த பையன் வந்து எங்கள் ஊரில் வந்து கிராமத்துக்கு ரோடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இவரை தான் அறிவாளின்னு. அறிவாளி யாரும் சொல்லுங்க. நற்காரியம் பண்ணினா நம்ம அறிவை நற்காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும். அதுதான் வள்ளுவர் சொன்னார். கற்றாரும் கற்றார் எனப்படுவர், கற்றாரும் கற்ற சில சொல்லுவார். அவன் படித்தவங்கிறதுக்கு என்ன வைக்கணும்? நல்லதை செய்யணும். அவனுடைய கல்வி திறத்தை கற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்தணும். சொல்லு, கற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தணும். கற்றாரும் கற்றார் எனப்படுவர், கற்றாரும் நாம். கற்றார்னா என்ன அர்த்தம்? அதை ஒருத்தன் எதை படிக்கிறானோ அதை விரும்பி இருக்கிறான் என்று பொருள். நல்லா ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு பையன் தமிழ் புஸ்தகம் படிக்கிறான், தமிழ் பாடம் படிக்கிறான், கணக்கு பாடம் எடுத்து படிக்கிறான். அவன் கணக்கை விரும்பினா தானே எடுக்க முடியும். பிசிக்ஸ் படிக்கிறான், சப்ஜெக்ட் பிசிக்ஸ் விரும்பித்தானே படிப்பான். அது ஸ்கூல்ல வைக்கிற பாருங்க, விருப்ப பாடம் அதுக்கு கொடுக்குற போது நீ விரும்பித்தானே படிப்ப. அப்போ விருப்பம் இல்லாதவனிடத்திலே போய் நாம் சொல்லக்கூடாது. அப்பவே நாம படிக்காதவன். இப்போ நீங்க வர இப்போ ராமாயண புஸ்தகம் கையில கொடுக்குறேன், படியுங்கோ, நீங்களும் படிங்கோ, நானும் சொல்றேங்கிறேன். நீங்க விரும்பி இங்க வரமாட்டே தானே சொல்லுவேன். விரும்பி வரலாத வாழ்க்கை எப்படி நம்ம சொல்றது? அவனுக்கு இந்த பாடத்துல விருப்பம் இல்லை, அவனுக்கு வேறு எதையோ விருப்பம் இருக்கலாம். நம்ம அதை பத்தி கவலைப்படல. இதுல விருப்பம் இல்லை.
இதுல விருப்பப்படாதவாளை போய் நான் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? சொல். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கூட்டமா இருக்கு, ராமாயணம் அங்க யாரு கேட்பான்? ஒத்தனும் கேட்க மாட்டான். அவனுக்கு பஸ்ஸுக்கு போகணுங்கிற நினைவு இருக்கு. அவன் இப்போ படிக்கிறது பஸ்ஸில் போட படிக்கிறான். அவன் தான் படிப்பாளி. அவன் என்ன படிக்கிறான்? பஸ்ஸு போர்ட்டை படிக்கிறான். எங்கே போகுது? அது மாதிரி உங்ககிட்ட அவன் விரும்பலை. விருப்பப்பாடம் விளையாட்டு உன்னை விரும்பினாளா? இந்த ராஜசிகர் சொல்றான், வேதம் 1000 அல்லன்னா 6 கேட்டா. இப்போ வேதம் 1000 படிச்சுட்டா படிச்சுக்கிட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், இருக்கட்டுமே. அவன் இந்த காலத்தில் பொண்ணு ஜாதகம் கேட்குறப்ப சொல்கிறாங்க, அங்கே ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், யாரும் வேணாம் உனக்கு இந்த படிப்பு வேணும். அதெல்லாம் சரி, நானும் தான் படிச்சிருக்கேன். அந்த கம்பெனியில் வேலை மாதம் 80,000 சம்பாதிக்கிறேன். நானும் தான் சம்பாதிக்கிறேன். பத்தியா? அவன் வேற ஒரு விருப்பம் வச்சு, வேற விருப்பம் இருக்கு. அவன் என்ன விருப்பம் நம்ம கேட்கணும். அவளை போய் நீ விரும்பி சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னதான், நீங்க எப்படித்தான் பார்க்கிறீர்கள்? நாங்கள் மெட்ராஸுக்குள்ளேயே பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி பெங்களூர்ல இருக்கணும். பெங்களூர் ஒருத்தருக்கு ஃபோன் போடுறது, நாங்கள் எங்கள் இடத்துல ஒரு உறவுக்கார பையனுக்கு நான் சொல்கிறேன், 20 வருஷம் முன்னாடி பொண்ணு ஒன்று ஆச்சு, 20 வருஷம் முன்னாடி உங்கள் பொண்ணு பார்க்குறேன்னு பேப்பரில் பார்த்தோம்.